ஒரு நிமிடம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம உயிரையே எடுத்துக்கிற மனிதர்களின் கதைகளை நிறைய கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் படைத்த இந்த உலகத்துக்காக அமைதியாக உயிர் கொடுக்கும் சின்ன உயிரினங்களை பற்றி ஒருமுறையாவது சிந்திச்சிருக்கோமா? வாங்க, இன்று ஒரு உயிரின் தியாக கதையை கேட்கலாம். தேனீ, அல்லாஹ் காட்டிய வழி. ஒரு அழகான பூந்தோட்டத்தில் ஒரு சின்ன தேனீ. யாரும் கவனிக்காத அந்த உயிர் அல்லாஹ் சொன்ன வழியில மட்டும் வாழுது. குர்ஆன், சூரா அன்-நஹல் 16:68 முதல் 69 வரை. உன் இறைவன் தேனீக்கு வஹி அனுப்பினான். மலைகள்ல, மரங்கள்ல, மனிதர்கள் கற்ற இடங்கள்ல வீடு கட்டிக்கோன்னு பிறகு சொன்னான். பூக்களின் பழங்களை சாப்பிட்டு உன் இறைவன் காட்டிய பாதையில் நட. அது தேனீ ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு பறந்து தேன் சேகரிக்குது. அதே நேரத்துல பூக்களுக்கு உயிர் கொடுக்க பாலினேஷன் பண்ணுது. அல்லாஹ் கட்டளையை விட்டுடாம பிறகு அந்த தேனை அருகோண செல்கள்ல அழகா சேமிக்குது. ஒவ்வொரு துளி தேனுக்கும் 1000 பரப்புகள் இருக்கு. குர்ஆன் சொல்றது, அல்லாஹ் தேனீக்கு வஹி அனுப்பினான். வ அவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிஷூன் தும்ம குல்லி மின் குல்லி தமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுல்ல யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். உன் இறைவன் தேனீக்கு வஹி அனுப்பினான். மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டும் இடங்களிலும் வீடுகள் அமைத்துக்கொள் என்று. பூக்களின் பழங்களை சாப்பிட்டு உன் இறைவன் காட்டிய பாதையில் நட. அதன் வயிற்றிலிருந்து வண்ணமுள்ள ஒரு பானம் தேன் வெளிவருகிறது. அதில் மனிதர்களுக்கு ஷிபா மருத்துவம் இருக்கிறது. சூரா அன்-நஹ்ல் 16:68 முதல் 69 வரை. ஏனி குர்ஆன் படிக்கல, ஆனா அல்லாஹ் கட்டளையை முழுசா ஃபாலோ பண்ணுது. நாம் அந்த தேனில மனிதர்களுக்கு ஷிவா மருத்துவம் இருக்கு. ஆமா, இருமலுக்கு தேன், காயங்களுக்கு தேன், பலவீனத்துக்கு தேன், இம்யூனிட்டிக்கு தேன். அல்லாஹ் உருவாக்கின ஒரு சின்ன உயிர் மனிதனுக்கு மருந்தா மாறுது. ஒரு நாள் ஒரு குழந்தை தவறுதலா தேனீ கூட்டத்தை குலைக்குது. அந்த தேனீ குழந்தையை காப்பாத்த தன்னோட ஸ்டிங் பயன்படுத்துது. அந்த ஒரே குத்துக்கு பிறகு அந்த தேனீ மீண்டும் பறக்கல. அந்த சின்ன உயிர் அல்லாஹ் படைத்த மனிதனை காப்பாத்த தன்னோட வாழ்க்கையையே விட்டுடுச்சு. அல்லாவுக்காக வேலை பண்ற உயிர்கள் ஒன்னும் எதிர்பார்க்காம நமக்கு ஷிஃபா தருது. தேனீ குர்ஆன் படிச்சதில்ல, இஸ்லாமிக் லெக்சர் கேட்டதில்ல, ஆனா அல்லாஹ் கட்டளைய 100% ஃபாலோ பண்ணுது. நாம மனிதர்கள், குர்ஆன் இருக்கு, சுன்னா இருக்கு. ஆனா அல்லாஹ் சொன்ன வழியில் வாழுறோமா? சின்ன தேனீ கூட இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுதுனா நாம ஏன் இல்ல?